சென்னை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் மேற்கூரையின் அடித்தளம் 3வது முறையாக பெயர்ந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் மேற்கூரை தகடுகள் இன்று திடீரென பெயர்ந்து கீழே விழுந்தன. அப்போது அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பினார். ஏற்கனவே 2 முறை இதேபோன்று மேற்கூரை பெயர்ந்து விழுந்த நிலையில் தற்போது 3வது முறையாக இது நிகழ்ந்துள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அறிந்த சின்ன எர்ணாவூர் ஊர் தலைவர் கோவிந்தசாமி, முன்னாள் செயலாளர் நவீன்குமார், முன்னாள் தலைவர் சார்லஸ் மற்றும் வழக்கறிஞர் நிவாஸ் ஆகியோர் இளைஞர்களுடன் திரண்டு மெட்ரோ நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 3 மணி நேரம் தாமதமாக வந்த மெட்ரோ அதிகாரி வினோத்திடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாலையில் செல்லும் மக்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை. விபத்து நடந்த இடத்தில் மெட்ரோ நிர்வாகம் முறையான தடுப்புகளோ அல்லது பேரிகார்டுகளோ பாதுகாப்பு ஏற்பாடுகளோ செய்யவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த எண்ணூர் மற்றும் மெட்ரோ ரயில்வே போலீசார் பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் நடந்த விபத்தின் தீவிரத்தை அறியாமல் எங்களை கலைந்து போக சொல்வது முறையல்ல என போலீசாருடன் மல்லு கட்டினர். தொடர்ச்சியாக 3வது முறையாக மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதால் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். பெரும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக மெட்ரோ நிர்வாகம் இந்த மேற்கூரையை முழுமையாக சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு 3 வாட்டி நடந்திருக்கு. இது இந்த மெட்ரோ அருகில மீட்டர் வந்து 249 அந்த பில்லர்ல வந்து நடந்திருக்குது. இதை வந்து 2 வாட்டி நடக்கும்போது நாங்க சிவரா சொல்லியிருக்கோம், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு எதை மேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து சிவரா நடந்துக்குது. இது வந்து ஒரு குழந்தை வந்து கடந்து போகும்போது இது அந்த பாப்பா கடந்து போகும்போது பட்டுன்னு விழுந்தது. அது பாப்பா தலைமையில விழுந்தது. அப்ப அது யார் பதில் சொல்றது? மெட்ரோ